வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சின்ன கரண்டி சட்னி கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு தண்ணி, இது வெது வெதுப்பாக சூடு பண்ண தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம். நல்லா மாவு சாஃப்டாக இருந்தால் நல்லா விரல் வச்சா அமுந்துற அளவுக்கு பிசைஞ்சிருக்கும். மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி வச்சிடலாம். சுற்றி எண்ணெய் தடவியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம பரோட்டா ரெடி பண்ணலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. எந்தளவுக்கு மாவை ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா ஊற வச்சா நல்லது. இப்போ ரெடி பண்ணலாம். பெரிய வெங்காயம் 3 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போ மாவை நம்ம சப்பாத்திக்கு எந்த சைஸ் எடுப்போமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி மாவு எடுத்தால் ஒரே அளவு வரும். அதனால தான் இந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிக்கிறேன். இந்த மாதிரி மாவு உருண்டை பிடிச்சிட்டோம். மாவில் எண்ணெய் தொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் பரத்திட்டு அது மேலே நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கையில் தடவலை அப்படின்னா ஸ்பூனில் கூட எடுத்து தேய்ச்சிக்கலாம். அது மேலே கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம். வெங்காயம் நமக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக தான் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம். அடுத்து இதை ரோல் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக செய்கிறேன். நீங்கள் பெருசாக செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். நான் சின்னதாக தான் செய்கிறேன். அதனால் நான் பல சப்பாத்தி கட்டையிலே செய்கிறேன். இது மாதிரி உருண்டை பிடிச்சி சுற்றிட்டு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் இப்படியும் இதை இந்த சைடும் இப்படி முறுக்கிட்டு இப்போ இது இப்படி இப்படி சுற்றிடலாம். இந்த மாதிரி இப்படி வந்ததுமே இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணி தனியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்படி எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இது சப்பாத்தி மாதிரி பரத்தி நம்ம தோசைக்கல்ல போட போகிறோம். உருட்டியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் நல்லா உள்ளேலாம் வேகும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கும்.
இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளேலாம் வேகும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிச்சோம்னா நல்லா லேயராக நல்லா வரும். இந்த இது போல் நீங்களும் இது போல் ஆனியன் பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சட்னி, கார சட்னி, குருமா, நான்வெஜ், வெஜ் இந்த மாதிரி எந்த குருமாவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம வெறும் பரோட்டாவாக சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.